Hey guys, welcome to Rose Garden. இந்த வீடியோவில் ஒரு ரேண்டமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு டேயில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நான் மார்னிங் 5 o'clock எழுந்துட்டு வெயிட் லாஸ்க்காக நான் வந்து வாக் பண்ண போகிறேன். வாட்டர் ஏர்போர்ட்ஸ் அண்ட் வந்து நம்ம கிளம்பி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தொப்பை அப்பர் பாடிலாம் எவ்வளோ ஹெவியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மொபைலில் வந்து பிரக்யானந்தாவோட ஸ்பீச் வந்து இன்டர்வியூ அவங்களும் அவங்க அக்காவோட வைஷாலியோட இன்டர்வியூவும் இருந்தது. ஸோ அதை வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை கேட்டுக்கிட்டே எனக்கு வந்து அவங்க 3 பேரும், அவங்க அம்மா, அவங்க அக்கா 3 பேருமே வந்து பயங்கர அடோரபிள் கைஸ் தே ஆர். நான் கிரவுண்டுக்கு வரும்போது 5:20 இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து பயம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாமே பெரியவங்க. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது கைஸ். நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி என்னோடய ஐடியல் வெயிட் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். செகண்ட் பேபிக்கு அப்புறம் நான் வந்து வெயிட்டு குறைக்க முடியல. பட் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி 2, 3, 4 kg குறைச்சிட்டு கன்சிஸ்டன்சி இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். பட் லாஸ்ட் இயர் வந்து நான் 8 kg குறைச்சேன். இதே டைமில் தான் தீபாவளிக்கு ஸ்வீட் சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட ஆரம்பித்து அது கண்ட்ரோல் இல்லாமல் போய் திருப்பி ரெடியூஸ் ஆன 8 kg வந்து 10 கிலோவுக்கு மேலே போயிட்டேன், 60 கிலோவுக்கு மேலே போயிட்டேன். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக நான் குறைச்சே ஆகணும் அப்படின்னு தீர்க்கமாக நான் முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து February, March வருவாங்க. அவங்க வரும்போது நான் திருப்பி பழையபடி வந்து 48, 46 அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. அதை நான் கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுவேன். அவருக்காகவாவது நான் கண்டிப்பாக இதை செய்வேன். எனக்காகவும் சரி, அவருக்காகவும் சரி. இப்போ மார்னிங் பார்த்தோன்னா ஸ்கேட்டிங் எல்லா குழந்தைங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த ஸ்கேட்டிங்கில் இருக்கிறவங்க கிரவுண்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் 5 o'clock வந்து பண்ணும்போது நம்மளால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ட்ரைனரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ளே வந்து பிங்க் கலர் போட்டுட்டு ஒரு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பிகினர்ஸ். வெளியில் அவுட்டரில் இருக்கிறவங்கலாம் வந்து ஆல்ரெடி இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கவங்க. உள்ளே இருக்கவங்களாம் பிகினர். அவங்களாம் இப்போ தான் நடந்து பழகுறாங்க, தூக்கி பேலன்ஸ் பண்ணி. நான் அதை நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து 5:20 வந்தேன். நான் வந்து 7:30 மேலே தான் நான் வெளியில் போனேன். ஒரு 2.5 hours இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நியர்லி 8 கிட்ட தான் நான் போனேன். டைம் ஆக கிரவுண்ட்லேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு 7 o'clock 7:15 பார்த்தீங்கன்னா பேட்சாக யூனிஃபார்ம் போட்டுட்டு சின்ன சின்ன குழந்தைங்க வந்திருந்தாங்க. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்ட்டு. வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து 7:30 போல் நான் வந்து கிளம்பிட்டேன். ஒரு 7:30 மேலே நான் வந்து கிளம்பிட்டேன். கிரவுண்டை சுற்றி இருக்கிற ரோட்டில் கூட நிறைய பேர் வாக் பண்ணிகிட்ருப்பாங்க மார்னிங் பார்த்தோம்னா. ஸோ வீட்டுக்கு வந்து 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி பப்பாயா தான் எடுத்துக்கிட்டேன். இது கட் பண்ணாமல் நான் வந்து அப்படி இப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம அப்படியே இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே ஸ்பூன்லேயே எடுத்து நான் சாப்பிடுவேன். நான் வந்து டயட் இருந்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோன்னா எனக்கு அடிக்கடி பசிச்சுட்டே இருந்தது. பட் ஃப்ரூட்ஸ் நான் நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சேனோ எனக்கு பசிக்காது. சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையே எனக்கு வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், நிறைய வெயிட் லாஸ் எப்போல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அப்போல்லாம் நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் தீரன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ளே உட்காந்து பாப்பா கூட கொஞ்சம் நேரம் இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. டாய்ஸ் எல்லாம் நான் ஒரு 3 பேக்கில் போட்டு வச்சுருக்கேன், 3 டாய் பேக்கில். ஸோ ஒரு பேக்லேயே எடுத்து விளையாடிட்டு திருப்பி அந்த பேக்கில் வச்சிடுற மாதிரி நான் பழக்கி வச்சுருக்கேன் அவங்க 2 பேரையும். வெளியில் அந்த பேஸ்கெட் நான் இப்போ தான் அமேசானில் வாங்கினேன். ஸோ இதில் வந்து நல்லா விளையாடுவான் தீரன். காலையில் 1 hour,
ஈவினிங் நைட்டு தூங்குற வரைக்கும் விளையாடுவான். நம்மளாம் போதும்னு சொல்கிற வரைக்கும் விடவே மாட்டான். டிவிலாம் அவ்வளோவா காமிக்கிறது இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் தான் கூடவே இருக்க வேண்டியிருக்கு இவங்களுக்கு விளையாடுறதுக்கு. இப்போ விளையாடுறதுக்கப்புறம் லன்ச் வந்து செஞ்சாச்சு. காய் மட்டும் செய்யணும். இன்றைக்கி சிம்பிள் லன்ச்சு தான். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவேன். பூண்டு இடித்து போட்டுட்டு கட் பண்ண பொட்டேட்டோவை நம்ம போட்டுட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் இது மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரை ஆகிடும். சிம்பிள் தான், இது எல்லாருக்குமே தெரியும். சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ ஃப்ரை இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்க வந்து ப்ராப்ளம் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க, சிம்பிளாக இருந்தால் கூட. இது வந்து தாளித்த பருப்பு, பொட்டேட்டோ ஃப்ரை, ரைஸு, இது கூட வந்து பிரண்டை துவையல் கூட நான் வச்சு சாப்பிட்டேன். லன்ச் வந்து 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டாங்க, தூங்க வச்சாச்சு. தூங்கினதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருந்தது. ஃபஸ்ட்டு என்னென்னா துணி 2-3 டேஸாக மடிக்காமல் இருந்தது துணி எல்லாமே. ஸோ அந்த துணி எல்லாத்தையுமே எடுத்து நான் மடித்து வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா இவங்க தூங்கும்போது தான் எல்லா அம்மாவும் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் அவங்க தூங்கும்போது தான் இந்த மாதிரி துணி மடிக்கிறது, வீடு பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, வீடை துடைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க தூங்கும்போது செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிம்மதியாக செய்ய முடியும். இந்த துணியெல்லாம் மடிக்கிறதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எல்லா துணியும் சின்ன சின்ன துணியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் நிறையா இருந்தது, பார்க்கவே நிறையா இருந்துச்சு. பட் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நினச்சதை விட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. ஃபுல்லாத்தையும் எடுத்து பொறுமையாக மடித்து வச்சாச்சு. ஸ்கூலுக்கு போடுறது, ஈவினிங் கிளாஸ்க்கு போடுறது, அப்புறம் பாப்பா வந்து இடையில ஒரு 3 ட்ரெஸ்ஸாவது மினிமம் மாற்றுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பெரியவங்க நம்மளோட ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் 3-4 டேஸாக சேர்ந்தது எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையாக மடித்து வச்சாச்சு. ரெண்டு பேருக்குமே. இதுக்கப்புறமா நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், ரூட் அண்ட் சாயில் அப்படிங்கிற ஒருத்தவங்க கிட்டே இருந்து. இது வந்து ஃபுல்லாக பியூர் ஆர்கானிக். நான் வந்து நிறைய பாதாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் யூஸ் பண்ணதில் இது தான் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. இது வந்து என்னோடய செகண்ட் டைம் பர்ச்சேசிங். நான் வந்து டாபரோட ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், தீரன் குழந்தைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஸோ நம்ம எத்தனை ரூட் அண்ட் சாயில் ஆர்டர் பண்ணாலும், எத்தனை ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் ஒன்றுத்தையும் தனித்தனியாக தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு நோட் இருக்கும், அந்த பாக்ஸு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு காயர் கொடுத்துருப்பாங்க. கோகோனட்டாக என்னென்னு தெரியல, ரொம்ப ரொம்ப இது வந்து ஸ்டர்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது, நல்லா இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாக்ஸ் வந்து பயங்கர ஸ்டர்டியாக இருக்கும், அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அது மேலேருந்து கீழே விழுந்தால் கூட உள்ளே இருக்க பாட்டில் உடையாது, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும் இந்த பாட்டில். மேலே இருக்கிற கவர். இத்தனைக்கும் இது வந்து கார்ட்போர்டு தான் நினைக்கிறேன், ஆனால் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ராவல்குள்ளே நான் இதுக்குள்ளே தான் அந்த இதை வச்சு எடுத்துகிட்டு போவேன். இது வந்து இன்னொரு க்ரீமு. ஏன்னா தீரன் தண்டல் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரை ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னு. ஸோ இனிமேல் வின்டர் வருது இல்லைங்களா, அதனால் வந்து க்ரீம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இது வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு க்ரீம், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கின்னுக்கு போடுறது தான் இது. ஸ்கின் ரிப்பேரிங் க்ரீம் இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது போட்ட உடனே எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா கேப்பு. ஆல்மண்ட் ஆயில், கோல்ட் ப்ரெஸ்டு ஆல்மண்ட் ஆயில், இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. யார் பண்ணுற ஒரு வில்லேஜில் இது வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்க நேம் வந்து பிரியா. இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, சீரியஸ்லி இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். நானே என் சேனல் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது, நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன். ஸ்கின் ரிப்பேரிங் க்ரீம் இது பேர்.
நம்மளுக்கே தெரியும் தெரியுங்களா, இது வந்து நல்லது அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒன்று தான் இது. இதில் முன்னாடி ஒரு கார்டு இருந்தது இல்லையா, நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த கார்டில் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. இது இந்த பேக் வந்து எப்போ ரெடி பண்ணாங்க, எப்படி ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம தொடும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஆனால் இதை எடுத்து நம்ம குழந்தைங்க மேலே அப்ளை பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க, நல்ல சில்லுன்னு இருக்கம்மா அப்படின்ட்டு. நம்ம ஃபேஸ் நம்ம கூட போட்டுக்கலாம் பெரியவங்க. ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் அந்த ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வாரண்டி கார்டு, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா எத்தனை ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் தனித்தனியாக இந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ காயர் வச்சு அப்புறம் வந்து இந்த வச்சு தான் அனுப்புவாங்க. அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை, நம்மளுக்கு சேஃபாக வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா காயர் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து செடிக்கு மேலே போட்டுருவேன். ஏன்னா வந்து தொட்டியில் வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்க மாய்ஸ்சர் வந்து ரிட்டைன் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப சன் ட்ரை ஆகாது. ஈவினிங் வந்து அவங்க குழந்தைங்க 2 பேரும் எழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கோவா இந்த போமோகிரானட் கொடுத்துருந்தேன். இது வந்து ஹைப்ரிட் தான், நாட்டு கொய்யா வந்து கிடைக்கல. இப்போ இதுதான் வந்து எல்லாம் வச்சுருக்காங்க கடையிலலாம். அதுக்கப்புறம் தீரனை கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு மியூசிக் அகாடமியில் கொண்டு போய் கிளஃப் அகாடமியில் தான் படிக்கிறான். அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவனை கூட்டிகிட்டு வரதுக்காக கிளாஸ் முடிய போகும்போது. சரின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து டின்னர் செய்ய ஆரம்பித்தாச்சு. மத்தியானம் பருப்பும் பொட்டேட்டோ செஞ்சோம் இல்லையா, ஸோ அதனால் இப்போ வந்து சிம்பிளாக நூடுல்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செஞ்சேன். இது வந்து மல்டிகிரெயின் நூடுல்ஸு, உயிர் ஆர்கானிக்லேருந்து வாங்கினது. நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ், என்கிட்ட அன்றைக்கி கேப்சிகம் மட்டும்தான் இருந்தது எக்ஸ்ட்ரா. அதனால் அனியன், கேப்சிகம், நூடுல்ஸு, கொஞ்சம் சாஸு, உப்பு இதெல்லாம் போட்டு நான் வந்து டின்னர் முடிச்சிட்டேன் அன்றைக்கி. நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, என்ன மீட் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த சுடு தண்ணியில் உப்பு எண்ணெய் போட்டு இதை நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஐஸ் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஐஸ் கோல்டு வாட்டர் உள்ளே இல்லை, அதனால் நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். தண்ணியில் போட்டுட்டு நம்ம பாயில்டு நூடுல்ஸை இதில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது திருப்பி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உடையாமல் வரும், ஒட்டாமல் குழையாமல் அந்த மாதிரி வரும். ஓவர் பாயில் ஆயிருந்தால் கூட இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் போடும்போது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். பாஸ்தா கூட இதே மாதிரி தான் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப், ஒரு வைடான பாத்திரம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அனியனை மட்டும் சாட்டே பண்ணிக்கலாம் ஆயிலில். அனியன் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு ஆட் பண்ண வேண்டிய எல்லா சாஸு அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெட்சப் போட்டுட்டு சோயா சாஸில் 2 டைப் இருக்குது, லைட் சோயா சாஸ், ஹெவின்னு இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுறது லைட் தான். அப்புறம் வந்து இட்டாலியன் சீசனிங் இருக்குது இல்லையா, அது, பெப்பர் பவுடர், அப்புறம் சால்ட், பூண்டு பொடி. நான் வந்து இதில் பூண்டு போடலை, கார்லிக் பவுடர் கொஞ்சம் இருந்தது அதனால் அது போட்டுட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சும்மா டேஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பாயில்ட் நூடுல்ஸ், அதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளான நூடுல்ஸ் ரெசிபி தான் இது. சிம்பிளான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம சீஸ் போட்டுக்கலாம், பட் நான் இன்றைக்கி போடலை. வெஜிடபிள்ஸ்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டுட்டு 2 பேருக்கும் பால் கொடுத்துட்டு அவங்க குடித்ததுக்கப்புறம் படுத்தாச்சு காய்ஸ்.
Good night, guys. Thank you so much for watching this video. Good night. Thank you. Bye bye.